வணக்கம், கலை வணக்கம். நம்ம பயிற்சியில நம்ம தொடங்கலாம். எல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்காருங்க. கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துட்டு உங்களோட எப்படி கம்ஃபர்டபுளான பொசிஷன் உட்காரணும்னா நம்ம சப்பளங்கால் போடலாம், இல்லைன்னா வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு நம்ம கைகளை பிடிச்சிட்டு நம்ம அந்த நேரம் உட்கார்ந்து இருக்குமா எப்படி பார்க்கணும்னா நீங்க லைட்டா இந்த கை லைட்டா நீங்க எப்படி கை லைட்டா அப்படி தள்ளும் போது முதுகு ஓரளவுக்கு நேரம் ஆகும். ஆனா இந்த நேச்சுரலா ஒரு கேர்ஃப் இருக்கும். அப்புறம் இந்த கையை ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ஷோல்டர் இப்படி இல்லை, ஷோல்டர் ரிலாக்ஸ். ஸோ இப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டான ஒரு பொசிஷன்ல இருப்போம். ஸ்ட்ரெயிட்டான பொசிஷன்ல கண்களை மூடிக்கொண்டு முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் ஆஃப் அவேர்னஸ் பண்ண போறோம். நம்மளோட கவனத்தை ஒருநிலைப்படுத்துற பயிற்சி. இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட உடம்ப நம்ம கவனிப்போம். நம்மளோட தலை, தோல், பட்டை, நம்மளோட கைகள், விரல்கள், நெஞ்சி, வயிறு, முதுகெலும்பு, முதுகு, இடுப்பு, தொடை, முட்டி, நம்மளோட பாதம், நம்ம கால் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட கவனத்தை வெளி உலகத்துக்கு நம்ம நேரம் கவனிக்க போறோம். வெளி உலகம்னா நம்ம சுத்தி இருக்கிற சத்தம், ஃபேனோட சத்தம், காடியோட சத்தம், குருவி பார்வைக்கு இதெல்லாத்தையும் அப்படியே கவனிக்கணும். அப்புறம் கவனத்தை அழகா இதுக்கு எடுத்துருப்போங்க. டெம்பரேச்சர், வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் கூலிங்கா இருக்கா, சூடா இருக்கா, இதெல்லாம் அப்படியே கவனிக்கணும். இதெல்லாமே கவனிச்சுட்டு நம்ம கவனத்தை உடம்புள்ளுக்கு எடுத்துட்டு போறோம். உங்க உடம்புல இருக்கிற மூச்சு சத்தம், அந்த சத்தம்னா அந்த மூச்சு மூலியமா தான் வருது. அந்த மூச்சை கவனிங்க. அப்புறம் உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை கவனிங்க. ஒரு மூச்சு பயிற்சி பண்ண போறோம். மூச்சு இழுங்க. உங்களோட சுவாச பையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 2 3. மூச்சு விடுங்க. 1 2 3. மூச்சு இழுங்க. உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 2 3. மூச்சு விடுங்க. 1 2 3. மூச்சு இழுங்க. உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 2 3. ஹோல்ட் த பிரெத். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சு விடுங்க. 1 2 3. இன்னொரு தடவை மூச்சு இழுங்க. 1 2 3. ஹோல்ட் பண்ணுங்க மூச்சை. மூச்சு விடுங்க. 1 2 3. இன்னொரு தடவை மூச்சு இழுங்க. 1 2 3. மூச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் அப்படியே மூச்சு விட்டுட்டு 1 2 3. மூச்சை ஹோல்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீதிங். உங்க கவனத்தை உங்களோட மூச்சில கொஞ்ச நேரம் வச்சுட்டு மூச்சு எப்படி இருக்கு, மெதுவா இருக்கா, வேகமா இருக்கா, உங்களால இந்த பயிற்சியை பண்ண முடியுதா, இல்ல சிந்தனை நிறைய ஓடிட்டு இருக்கா, இது எல்லாத்தையும் கவனிக்கலாம். இது எல்லாமே ஒரு லேர்னிங் தான். அப்புறம் அழகா உங்க கவனத்தை உங்க சிந்தனைக்கு எடுத்துட்டு போங்க. உங்க சிந்தனைக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த சிந்தனை கொஞ்ச நேரம் கவனிங்க. நிறைய சிந்தனைகள் இருக்கா, குறைவான சிந்தனைகள் இருக்கா, இல்ல சிந்தனை இல்லாம இருக்கா, இல்ல உடம்பு ஒரு மாதிரியா அன்ஈஸியா இருக்கா, இது எல்லாமே நம்ம கவனிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படியே கவனிச்சுட்டு உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் நேரம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயிற்சிகளுக்கு போக போறோம். மெதுவா கண்ணு தரங்க. கண்ணு தரத்துக்கு முன்னாடி நம்ம கடவுளுக்கு வேண்டிக்குவோம். இந்த வாய்ப்பு நீங்க நம்மளுக்கு கொடுத்ததுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பயிற்சி பண்றதுக்கு காலையில எழுந்திரிக்கிறதுக்கு நம்ம அந்த சக்தி கொடுத்ததுக்கு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம பயிற்சி ஆரம்பிப்போம்.
பிரீதிங்ல வந்து 4 எக்ஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இந்த பயிற்சி இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க நார்மலா நீங்க வந்து பிரீதிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் ஃபேமிலி கூட எல்லாம் நம்ம நார்மலா தான் பிரீத் பண்ணுவோம். ஸோ அந்த கட்டத்திலையும் நீங்க வந்து இது கவனிக்கலாம். ஸோ இது கவனிக்கும் போது உங்களுக்குள்ள நிறைய நிதானம் வரும், நிறைய ஒரு ஒரு காம்னஸ் வரும். ரொம்ப சீக்கிரமா நீங்க கோவப்பட மாட்டீங்க. உங்களை பத்தி இன்னும் நிறைய நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரீதிங்ல 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று வந்து இன்ஹலேஷன், புராக்கான்னு சொல்லுவாங்க. இன்ஹலேஷன், அந்த இன்ஹலேஷன் முடிஞ்ச பிறகு அந்தர் கும்பாக்கா வரும். அந்தர் கும்பாக்கானா இன்ஹலேஷன் முடிஞ்ச பிறகு ஒரு குட்டி கேப் வரும். அந்த கேப்ல வந்து நம்ம மூச்சு விட மாட்டோம், மூச்சு இழுக்க மாட்டோம். அப்படியே அந்த மூச்சு வந்து உடம்புக்கு இருக்கும் கொஞ்ச நேரம். அது முடிச்ச பிறகு ரேச்சாக்கா. ரேச்சாக்கானா மூச்சு விடுறது. மூச்சு விட்ட பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வந்து மூச்சு விட மாட்டோம். நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூச்சு விட மாட்டோம். அதுக்கு பேர் வந்து பகீர் கும்பாக்கா. அப்பனா வந்து மூச்சு இழுக்கிறது, கொஞ்ச நேரம் மூச்சு ஹோல்ட் பண்ணுவோம், மூச்சு விடுவோம், கொஞ்ச நேரம் மூச்சு ஹோல்ட் பண்ணுவோம். பூராக்கா, அந்தர் கும்பாக்கா, ரேச்சாக்கா, பகீர் கும்பாக்கா. ஸோ இந்த சன்ஸ்கிரிட் பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கிளாஸ்ல வந்து பயிற்சி பண்ணும் போதும் அந்த நடுவில் இருக்கிற மூச்சு ஹோல்ட் பண்றதும் கடைசியில மூச்சு ஹோல்ட் பண்றதும் நம்ம வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கால் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கால் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்மளோட பயிற்சிக்கு இறங்குவோம். பிரீதிங் இன், அந்த டோஸ் மட்டும் நல்லா பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு என்ன செய்யணும்? இப்போ ஹோல்ட் பண்ணுங்க, மூச்சு ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, பிரீத் அவுட். பிரீத் அவுட் பண்ணிட்டு ஓகே இப்போ மூச்சு ஹோல்ட் பண்ணுங்க. மறுபடியும் பிரீதிங் இன், then hold the breath. Breathe out, hold the breath. Breathe in, hold the breath. Breathe out, hold the breath. இப்போ வந்து முன்னுக்கு பின்னால அந்த ஃபீட் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ண போறோம். Breathing in, stretch the feet forward, hold the breath. And breathe out, hold the breath. Breathing in, stretch the breath, stretch the legs, hold the breath. Then breathe out, hold the breath. Okay, very good. இப்போ வந்து ரெண்டு கால்களையும் வந்து ரைட் சைடுக்கு. அப்போ வந்து உங்க லெஃப்ட் லெக் வந்து கீழே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க லெஃப்ட் லெக் ரைட் லெக் மேல கூட நம்ம வைக்கலாம். ரைட் லெக் மட்டும் கீழே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வைக்கலாம். வச்சுட்டு மூச்சு இழுக்கும் போது ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு அப்படியே ஸ்வைப் பண்ணுங்க மெதுவா. உங்களோட ஃபீட்ல வந்து அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து நடுவுக்கு எக்ஸேல் பண்ணுங்க. அப்புறம் திரும்பி லெஃப்ட்ல போயிட்டு மூச்சு இழுங்க ஸ்லோவா. இது வந்து ரொம்ப ஸ்லோவா நம்ம செய்யும்போது அவ்வளோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். and then exhale back to the center. இப்போ வந்து ரெண்டு லெக்ஸையும் புக்கா பண்ணிட்டு டோஸ் வந்து நடுவுக்கு எடுத்துட்டு வரணும். நடுவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு inhale to the side, hold the breath, then exhale back to the center, hold the breath. Breathing in to the side, hold the breath, exhale back to the center. வெரி குட். அப்புறம் அடுத்தது நம்ம முட்டி ரெண்டு காலையும் கிட்ட வச்சுட்டு முட்டியை வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் பண்ண போறோம். மூச்சு இழுக்க, அப்படியே ஹோல்ட், உங்க பிரெத்தை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த முட்டியை கான்ட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம பிரீதிங் வந்து அந்த ப்ளே பண்ணும்போது மூச்சு விடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. பிரீதிங் இன், ஹோல்ட் தி பிரெத், கான்ட்ராக்ட் தி knee, பிரீத் அவுட் அண்ட் ரிலாக்ஸ். இப்ப நம்ம மூச்சு ஹோல்ட் பண்றோமோ அந்த பிராணாவை வந்து அந்த இடத்துக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஏன்னா நம்ம கவனம் அங்க இருக்குல்ல, ஸோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் நடக்கும். ஸோ இது செஞ்ச பிறகு அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நம்மளோட லெக்ஸை வந்து பெண்ட் பண்ணுவோம். ரைட் லெக்கை பெண்ட் பண்ணுங்க. ரைட் லெக்கை நல்லா பெண்ட் பண்ணிட்டு கைகளை வந்து கீழே வரைக்கும் எடுத்துட்டு போனோம். ஆங்கிளுக்கு கீழே வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு மூச்சு விட்டுட்டு மூச்சு இழுக்கும் போது ஸ்ட்ரெச். நல்லா அந்த ஃபீல் பண்ணுங்க அந்த ஸ்ட்ரெச், அற்புதமான ஒரு ஸ்ட்ரெச். and then exhale, pull towards the body. Inhale and stretch. And then interlock the finger, bring the feet to the left. Inhale to the center, exhale to the right side. Inhale to the center, exhale to the left side. And release the leg. Your left leg. Exhale பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்புறம் inhale and stretch up.
exhale, pull towards the body. Inhale and stretch up. Exhale, pull towards the body. Interlock பண்ணிட்டு right side exhale பண்ணுங்க. மூச்சு இழுத்து நடுவுக்கு வாங்க. left side exhale பண்ணுங்க. மூச்சு இழுத்து நடுவாங்க. right side exhale பண்ணுங்க. வெரி குட். அப்புறம் right leg வருதுல்ல, நம்ம நல்லா ஒரு மசாஜ் பண்ணுவோம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு அப்படி நம்ம அப்சர்வ் பண்ணலாம். நல்லா பாசமா சந்தோஷமா நீங்க எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு நம்புறேன். அப்புறம் அழகா நம்ம இடுப்பு கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் ரைட் ஹேண்ட் முட்டிக்கிட்டு வச்சுட்டு மூச்சு இழுத்து லைட்டா கீழே சர்ச் பண்ணுங்க. லைட்டா விட்டுட்டு அப்புறம் ரிலாக்ஸ். இன்னொரு தடவை மூச்சு இழுத்து லைட்டா கீழே சர்ச் பண்ணுங்க. லைட்டா அப்புறம் விட்டுருங்க. ஓகே, அப்புறம் interlock the fingers. Exhale, pull towards the body. நல்லா சர்ச் பண்ணிட்டு inhale down. Exhale, pull towards the body. Inhale down. அப்புறம் hip rotation. மூச்சு இழுத்துட்டு அப்புறம் மூச்சு விட்டுட்டு நடுவுல கேப் இருக்கும். மூச்சு இழுத்துட்டு ஒரு கேப் இருக்கும், மூச்சு விட்டுட்டு ஒரு கேப் இருக்கும். இன்னைக்கு பயிற்சி ஃபுல்லா இது நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் லெஃப்ட் leg நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஹாப்பியா சந்தோஷமா ஸ்மைல காணோம். ஏங்க சீரியஸ் அப்படி அப்புறம் அழகா வந்துட்டு inhale down, relax and one more time. Inhale and then relax. அப்புறம் interlock பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. Exhale, pull towards the body. Inhale down. Exhale, pull towards the body. Inhale down. Rotate the hips. Rotating the hips. நல்லா hips ரொட்டேட் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன? யாருக்கு ஞாபகம் இருக்கு? பண்ணீங்க. எஸ், வெரி குட். அப்புறம் கைகளை பிடிச்சிட்டு இந்த எல்போ இருக்குல்ல, எல்போ வச்சு நல்லா சைட்ல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க நோக்கம் தலைய காலுக்கு எடுத்துட்டு போறதா இல்ல, அது நோக்கம் இல்ல. உங்க நோக்கம் இங்க நல்ல தொடக்கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும். அதான் நோக்கம். தலை காலுக்கு போறது இஸ் போனஸ், அது செகண்டரி. அது நடக்கட்டும். ஆனா நம்மளோட நோக்கம் இந்த முதுகெலும்பு பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாருங்க, நான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, பின்னால கர்வா இல்ல, இங்க நேரா இப்படி பாருங்க, நேரா இருக்கு, நேரா. ஸோ உங்க ஃபுல் எனர்ஜி உங்களோட தொடக்கிட்டு போகும். நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க அங்க. அப்புறம் இந்த கால் எவ்வளவு கிட்ட எடுத்துட்டு வருமோ அவ்வளவு கிட்ட எடுத்துட்டு வரலாம். இப்படி நம்ம செஞ்சா ஒன்றும் இல்லலாம், கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு, ஆனா முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். ஸ்திரம் சுகம், ஸ்டெடியா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஓகே, வாங்க அதான் சேர்ந்து செய்வோம். பிரீதிங் இன், அகேன் பிரீத் அவுட், கம் டவுன். மூச்சு முடிஞ்ச பிறகு நார்மல் பிரீதிங் பண்ணீங்க. ஹோல்ட் தி பிரெத், நார்மல் பிரீதிங், ஹோல்ட் தி பொசிஷன். நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெச். உங்களோட மசில்ஸ் எல்லாத்தையும் அது நல்லா ஸ்ட்ரெச் ஃபிளெக்சிபிள் ஆக்கி இடுப்போட ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஹெல்த்தியா வச்சுக்கோம். ரிலாக்ஸ். இன்னொரு தடவை சைட்ல inhale and stretch down and hold the position.
நார்மல் பிரீதிங். நல்லா அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணிட்டு என்ஜாய் த போஸ். அப்புறம் ரிலாக்ஸ். நம்ம தண்டாசனத்துல நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு I want you to start enjoying. இப்போ நீங்க இவ்வளவு ஆசனம் செஞ்சிட்டீங்களே, உங்க உடம்பு எப்படி ஃபீல் ஆகுது? ஹாப்பியா இருக்கா? இல்ல இது முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல வந்து உங்க உடம்பு அந்த கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கா? எல்லாத்தையும் அப்படியே கவனிங்க. அந்த நல்ல ஃபீலிங்கை வந்து கவனிக்க ஆரம்பிங்க. அந்த நல்ல ஒரு ஃபீலிங் அப்படி கவனிக்க ஆரம்பிச்சு அதை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் அந்த பயிற்சியும் ஒன்னா ஆகணும். அப்புறம் கைகளுக்குள்ள பயிற்சி. மூச்சு இழுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சு விட்டுட்டு மூச்சு இழுத்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சு விட்டுட்டு அப்புறம் மேல இன்ஹேலா, exhale down, inhale up, exhale down. அப்புறம் இந்த தம் சுலுக்கு வச்சுட்டு நாலு வரல மேல வச்சுட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட். இன்ஹேலா, exhale to the right side. அப்புறம் இங்க இருந்து inhale, exhale to the okay. அப்புறம் from inside inhale to the sides. அப்புறம் நடுவுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இங்க இருந்து சைடுக்கு எடுத்துட்டு போயிட்டு திரும்பியும் நடுவுக்கு எடுத்துட்டு. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பயிற்சி நம்மளோட ரீச் ஜாயின்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆக்கிறதுக்கு. அது முடிச்ச பிறகு நம்ம வந்து எல்போ ஸ்ட்ரெச் பண்ண போறோம். யார் யார் பார்ட்னர் கூட இருக்கீங்களோ, நீங்க போன வாரம் நம்ம எப்படி செஞ்சோமோ அந்த நீங்க பார்ட்னரோட அந்த பயிற்சியை பண்ணலாம். ஒண்டியா இருக்கிறவங்க வந்து இந்த 4 விரல்களை தோல் கிட்ட வச்சுட்டு அப்புறம் inhale and stretch, exhale, full twist the body, inhale and stretch, exhale, full twist the body. அன்பரவி அவினேஷினி இன்னும் பவர் பத்தல, இன்னும் கொஞ்சம் சைட்ல inhale and stretch, exhale, Kali, breathing in, breathe out and relax. Very good. ரொம்ப நன்றி. ஒன்றும் முடிக்க யாரும் முடிக்கலையோ முடிக்கலாம். அப்புறம் வந்து தம்ஸ் அப் பண்ணிட்டு ஷோல்டர் மேலே வச்சுட்டு பிரீதிங் இன், ஆமா மேலே வந்துட்டு நல்லா இன்டர்லாக் பண்ணுங்க. இன்டர்லாக் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தென் கம் டவுன், come back to the center. Reverse la, breathing in down, come up and come back to the center. இன்னொரு ரவுண்ட் சொந்தமா செய்யுங்க. அந்த மூச்சியோட சொந்தமா மேல பொறுத்து மூச்சு இழுத்துட்டு கீழே மூச்சு இழுத்து மேல. ஷோல்டர் ரொட்டேஷன், எஸ், சொந்த பயிற்சி. ரிலாக்ஸா, டேக் யூர் டைம், என்ஜாய் தி ப்ராக்டிஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் இங்க இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ண போறோம். தனி நஃபாஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா ஒரு ஸ்ட்ரெச், வெரி நைஸ் டீப் ஸ்ட்ரெச். அப்புறம் ரிலாக்ஸ். அடுத்தது நம்மளோட ஷோல்டர் ரொட்டேஷன் பிறகு அடுத்த என்ன ஸ்ட்ரெச் வரும்? தலை. தலை மேல எடுத்துட்டு போங்க. தலைய கீழே மூச்சு விட்டுட்டு கீழே மூச்சு இழுத்து நடுவுல, அப்புறம் ரைட் சைட்ல மூச்சு விட்டுட்டு நடுவுல, அப்புறம் லெஃப்ட் சைட்ல மூச்சு விட்டுட்டு நடுவுல, அப்புறம் ரைட்டுக்கு தில் பண்ணுங்க, லெஃப்ட்டுக்கு தில் பண்ணுங்க. அப்புறம் ஐ எக்ஸசைஸ். கண்கள் இருந்தால் கண்களை மேலேயும் கீழேயும் அழகா அழகா வந்து நம்ம பார்ப்போம். இருக்கிறது 2 கண்ணு, ரெண்டு கண்ணு. அப்புறம் ரைட் லெஃப்ட்,
இல்ல இன்னைக்கு எல்லாம் சீரியஸா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்படி சீரியஸா பரவாயில்ல, எனக்கு நான் மனசு திட்டிக்கிறேன். அப்புறம் சைட்ல 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 ரிலாக்ஸ். அப்புறம் சர்க்கு, வீக் சர்க்கு, வீக் சர்க்கு. ரிவர்ஸ்ல and come back to the center. No stiff breathing. Come back to the center. Eyebrows and breathing. And relax. Relax. Observe. பதினேழு ஆசனங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். உங்களோட உடம்போட நிலையை கொண்டாரு கவனிங்க. ரொம்ப ஒரு நிதானமான நிலையில இருக்கும். மனச ரொம்ப ஒரு நிதானமான நிலையில, அந்த சத்தம்லாம் குறைஞ்சி சைலண்டா சாந்தமா இருக்கும். நீங்க உங்க கவனத்தை உங்களோட தோல் கிட்ட எடுத்துட்டு போங்க. தோள்பட்டை அங்க ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குதா? ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலிங். அப்ப அந்த கவனத்தை அழகா அவங்க கழுத்துல இருந்து அழகா அவங்க ஸ்பைன் மூலியமா, அவங்க முதுகெலும்பு மூலியமா அப்படியே கீழே டிராவல் பண்ணுங்க. டிராவல் பண்ணும்போது எங்கெங்க உங்களுக்கு அந்த ஹாப்பியான ஒரு ஃபீலிங், ஒரு பிளஷரபிளான ஃபீலிங் கிடைக்குதுன்னு அப்படியே கவனிங்க. அப்புறம் அவங்க இடுப்பு கிட்ட, ரைட் லெஃப்ட் இடுப்பு, நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது. அப்புறம் உங்க தொடை, அங்கேயும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங், ஹாப்பியான ஒரு ஃபீலிங். முட்டி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அழகா அவங்க கால் கீழே போயிட்டு உங்க பாதம், அப்புறம் உங்களோட அக்கிள் கிட்ட இருந்து அழகா உங்க கைகள் கிட்ட போய் உங்க விரல்கள், அங்கேயும் உங்க ஃபீலிங் கிடைக்குது. அப்புறம் உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை, கண்கள், தலை, கால், காது. இப்படி நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற குட்டி குட்டி இடத்துல நல்ல ஒரு ஹாப்பியான ஃபீலிங் உங்களுக்கு, உங்க என்டையர் உடம்பே ரொம்ப பிளஷரபிளா ஹாப்பியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு சுகமான ஒரு ஒரு நிலையில இருக்கீங்க. இந்த நிலைய நம்ம மனசுல வச்சுக்கிட்டு பயிற்சி நம்ம தொடங்கலாம். அப்படியே கண்களை கலந்து கொண்டு, ஓகே இப்பதான் எல்லாம் லைட்டா சின்ன ஹாப்பினஸ் தருது. ஓகே இப்போ என்ன செய்ய போறோம்னா, நம்ம சில ஸ்ட்ரெச்சிங் ஆசனாஸ் செய்ய போறோம். நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அப்புறம் நம்மளோட ஸ்பைனை ஸ்ட்ரென்தன் பண்ண, நம்ம கால்களை ஒன்றும் ஃபிளெக்சிபிள் ஆகிறதுக்கு. இது மட்டும் ஃபிளெக்சிபிலிட்டி மட்டும் இல்லை, ஆனால் இது மற்ற நிறைய பயன்கள் இருக்கு. நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல நம்ம ரைட் லெக்கை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ரைட் லெக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரைட் லெக் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, ஓகே ஸோ முதல்ல நம்ம ஹெட், நம்ம முன்னுக்கு நம்ம செய்ய போறோம். முன்னுக்கு செய்ய போறோம். ஒரு மாற்றங்கள் என்னன்னா, நம்மளோட லெஃப்ட் ஃபீட் இருக்குல்ல, லெஃப்ட் ஃபீட்டை மேல வச்சிருங்க, தொடைக்கு மேல. ஓகே இப்போ மூச்சு இழுத்துட்டு அப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட டோஸை பிடிக்கலாம், உங்க ஆங்கிளை பிடிக்கலாம், உங்களோட நீஸ் எங்க வேணாலும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். உங்க கையில, உங்க காலில் உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ, எங்க உங்களுக்கு வேணுமோ அங்க பிடிச்சிட்டு உங்களோட ஸ்பைனை மேல நேராக்குங்க. ஸ்பைனை மேல நேராக்கிட்டு, அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா, உங்க உடம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குதோ அந்த அளவுக்கு, இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போ பாருங்க, லைட்டா நான் மடக்கிறேன். லைட்டா மடக்கி இந்த அளவுக்கு போதும், அந்த அளவுக்கு போயிட்டு நான் விட்டுருவேன்.
ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்க ஒரு மாதிரியா கால் வந்து இழுக்கும்ல, அங்க வந்து அழகா நான் நிப்பாட்டிடுறேன். ஸோ ஐ ஃபீல் த ஸ்ட்ரெச். நான் ஓவரா போல, கீழே வரைக்கும் போல, அது ஒண்ணுமே இல்லை. என் உடம்பு எந்த அளவுக்கு எனக்கு வலி கொடுக்குது அந்த அளவுக்கு நான் வலினா பெயின் இல்லை, பாதை எந்த அளவுக்கு எனக்கு பாதை கொடுக்குதோ என் உடம்பு அந்த அளவுக்கு நான் போயிட்டு அதுக்குன்னு இப்படி செய்யக்கூடாதுங்களா? அப்படி மச்சான் பவாஸ்கே அப்புறம் அழகா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுங்க நேரம் கண்ணை மூடிக்கொண்டு அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. எங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? உங்களோட முட்டிக்கு கீழே, அந்த முட்டி கீழே அந்த மசில்ஸ் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுது. உங்களோட வயிறு கிட்ட லைட்டா, அப்புறம் உங்க தொடை கீழே, அப்புறம் உங்க ஷோல்டர், அப்புறம் உங்க ஸ்பைன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது நல்ல ஒரு ஸ்ட்ரெச். உங்க கைகள் அப்படியே இந்த இந்த விஷயத்த கவனிங்க. ஒவ்வொரு நுணுக்கங்களும் நீங்க கவனிக்க ஆரம்பிங்க உங்க உடம்பு மேல. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கும் போது நம்ம முழுசா இங்க இருக்கோம், பயிற்சியில இருக்கோம். இங்க முழுசா நம்மளோட கவனம் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா நம்ம வந்து திருப்பிக்கணும். நம்ம திருப்பிட்டு நம்ம சைட்ல போறோம். ஸோ நீங்க திரும்பும் போது உங்களோட நெஞ்சு வந்து உங்க முகம், உங்க லெஃப்ட் நீ, உங்களோட லெஃப்ட் சைடு முட்டியை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ரைட் ஹேண்டை வந்து ரைட் லெக்ல காலை பிடிச்சிட்டு எங்கனாலும் நம்ம பிடிக்கலாம். அப்புறம் லெஃப்ட் ஹேண்டை மேலே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்படி எடுத்துட்டு போறோம். ஸோ இப்படி எடுத்துட்டு போகும்போது இப்படி இப்படி இல்லை பாருங்க, இப்படி இல்லை, அந்த ரைட் ஆர்ம் இருக்குல்ல காது கிட்ட இருக்கும். அண்ட் நம்ம வந்து மேலே பார்க்க முடியும். நீங்க மேல பார்க்க முடிஞ்சுன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் இப்படி செஞ்சா நான் மேலே பார்க்க முடியுமா? மேலே பார்க்க முடியாதுல்ல. ஸோ இங்க இருந்து இப்படி இப்படி அழகா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு என்னால மேல ஈஸியா பார்க்க முடியுது. என்னோட சீலிங் நல்லா பார்க்க முடியுது அழகா. நான் அப்புறம் நான் எப்படி ஒன்னும் டீப்பா போறேன். இந்த கையோட வேலை நான் வந்து என் முதுவை பாய்க்கவே இல்லை. நீங்க முதுவை பாய்ச்சிங்கன்னா முதுகு ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும். அது நம்ம செய்ய தேவையில்லை. இந்த கை இருக்குல்ல, இந்த கை நான் இப்படி செய்யறேன். ஸோ இது மேல இருக்கு. ரைட் ஹேண்டை வந்து நான் இப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா கீழே போகுது உடம்பு. மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடும் போது ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. நல்லா மேலே பாருங்க, சீலிங்க பாருங்க, ஹோல்ட் பண்ணுங்க. எங்க ஃபீல் பண்ணுது ஸ்ட்ரெச்? நல்ல ஒரு அந்த லெஃப்ட் சைட் ரிப் கேஜ், அப்புறம் லெஃப்ட் ஹிப்ஸ், உங்களோட இடுப்பு, வேஸ்ட், இதுக்கெல்லாம் அற்புதமான ஒரு டோனிங், அற்புதமான ஒரு ஸ்ட்ரெச். அப்புறம் உங்களோட ஸ்பைனுக்கும் நல்ல ஒரு ட்விஸ்ட், ஸ்பைன் ஒன்றும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கும். அவங்களோட ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அவங்களோட நிதானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் உங்க ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்க ரைட் ஹேண்ட் நீங்க பேன் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க. வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அழகா திரும்பியும் ஒட்ட வேண்டியதுதான். எவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரான ஒரு ஃபீலிங். இப்ப வந்து அப்படிதான், எதுவுமே நம்ம மாத்தல. நம்ம வந்து இந்த சைட் போறோம். இந்த சைடு எப்படி போறோம்னா நம்ம முதல்ல வந்து மின்னுக்கு போறோம். மின்னுக்கு எப்படி போறோம்னா நம்ம முகமும் நம்ம நெஞ்சும் வந்து இந்த லெஃப்ட் முட்டி தான் பார்த்துட்டு இருக்கு. அப்ப மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடும் போது நம்ம அழகா கீழே எடுத்துட்டு போறோம். ஸோ இங்க எடுத்துட்டு போகும்போது லெட்ஸே நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா இந்த கால் மேல எடுத்துட்டு நீங்க கீழே இறக்கிக்கலாம். ஸோ இப்போ உங்க சாய்ஸ், நீங்க மேலேயே வச்சுக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் மேலே வச்சுட்டு இறங்க போறேன். அழகா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. வாங்க எல்லாம் செய்வோம். மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க வயிறு கிட்ட அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுங்க. என் குரலை மட்டும் கேளுங்க. உங்க கவனத்தை வந்து உங்களோட பயிற்சியில் இருக்கட்டும். நார்மல் பிரீதிங். அப்புறம் அந்த ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க வயிறு கிட்ட எங்க வேற எங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுது? உங்க காலு, 2 காலுக்கிட்டே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுது. உங்களோட ஸ்பைன், உங்களோட முதுகு, உங்களோட கவனம் வந்து இந்த முட்டிக்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு இல்லை. உங்களோட ஃபோக்கஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அழகா இங்கேயே என்ன செய்யணும்னா இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. இங்கேயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுட்டு ரைட் ஹேண்டை வந்து மேலே தூக்குங்க.
இப்படி தூக்கிட்டு இந்த ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி பார்த்துட்டு சீலிங்க கவனிங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ரைட் ஹேண்டுக்குல இது வந்து நல்லா கொஞ்சம் மேலே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. சைட் வைஸ்ல பார்க்க போறோம். அப்பனா வந்து உங்களோட முகமும் உங்க நெஞ்சும் வந்து உங்க வாலை பக்கம், தரைய பக்கது உங்களோட வால் சைட்ல பக்கம். அப்புறம் அழகா மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால் ரிலீஸ் பண்ணிட்டு கையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ணாரோம். ரிலாக்ஸ் பண்ணுவோம் தண்டாசனத்துல. இவ்வளோ நல்ல ஒரு ஃபீலிங், ரொம்ப ரிலாக்ஸா சிம்பிளான ஆசனா. ஆனா உடம்பு வந்து நம்ம ரொம்ப ஒரு அந்த உடம்ப நம்ம அனுபவிக்கலாம். நம்ம சொந்த உடம்ப நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மூச்சு இல்லைங்க. Hold the breath, then breathe out. Hold the breath. Breathing in. Hold the breath, then breathe out. Hold the breath. Breathing in. Hold the breath, then breathe out. Hold the breath. Okay. இப்ப அடுத்த கால் ரைட் லெக் எடுத்து மேல வச்சுட்டு, இது வந்து உங்க சாய்ஸ். நீங்க மேல வைக்கலாம், நீங்க பிடிக்கல கூட வைக்கலாம். உங்க உடம்பு வந்து எப்படி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ நீங்க வைக்கும் போது உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்? கீழே வச்ச வேண்டியதுதான். அவ்வளவுதான், சிம்பிள், ஈஸி. எப்பயுமே உடம்போட நம்ம உடம்ப வந்து அதோட குரலை நம்ம கேட்கணும். உடம்பு என்ன சொல்லுதோ நம்ம அது கேட்கணும். பிகாஸ் யோகால வந்து பொதுவா என்ன பயிற்சி எடுத்தாலும் நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. ஆனா யோகால வந்து இஃப் காட் பெயின் நோ கெயின். அங்க வலி இருந்துச்சுன்னா அங்க நீங்க பயனடைய முடியாது, வலிதான் உங்களுக்கு வரும். ஓகே, முதல் பயிற்சி ஃப்ரண்ட் டு ஃப்ரண்டல் ஸ்ட்ரெச். மூச்சு இழுத்துட்டு அப்புறம் அழகா ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உங்க முதுகெலும்பு நேரா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு feel the stretch under the knees. சூப்பரான ஸ்ட்ரெச். அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நார்மல் பிரீதிங் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க எல்போ இருக்குல்ல, அது எல்போ வச்சு நீங்க வந்து கொஞ்சம் டீப்பா கீழே போறதுக்கு முயற்சி பண்ணலாம். உடம்பு எந்த அளவுக்கு கொடுதோ அப்போ உங்களுக்கு வந்து எங்க ஃபீல் ஆகும்னா அந்த லோவர் ஹிப் இருக்குல்ல, லோவர் பேக், அங்கேயும் அப்புறம் உங்களோட நீஸ்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். And slowly release. Very good. இப்போ வந்து சைட் வேஸ்ல செய்வோம். சைட் வேஸ்னா உங்களோட முகமும் உங்களோட நெஞ்சு உங்க தோல் வந்து ஷோல்டர் வந்து ரைட் சைட் பார்த்துட்டு left hand hold the left leg, right hand up and stretch to the side. அப்ப இங்க என்ன செய்யணும்னா இந்த கை வந்து இப்படி செய்யணும். அப்புறம் இந்த கை இப்படி போகுது, உங்க கண்ணு வந்து மேல பார்க்குது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இங்க இருந்துட்டீங்களா? இங்க இருந்துட்டீங்க, இங்கே இருந்துட்டு இப்ப நம்ம வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இன்னும் கொஞ்சம் டீப்பா போக முயற்சி பண்ணுவோம். இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் இப்படி, இன்னும் கொஞ்சம் just according to your body and then slowly release. இடுப்பு வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்க ஃபீல் ஆகுது. அளவு கேட்குற அந்த பாட்டு, இடுப்பு ஒரு பாட்டு பாடுது. என்ன பாட்டுன்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆனா ஒரு பாட்டு பாடுதாங்க, ரொம்ப ஒரு சத்தம், ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்புறம் ரைட் சைட் அன்னைக்கு நம்ம இது இன்னொரு தடவை செய்யலாங்க. இந்த லெஃப்ட் சைடு வந்து இன்னொரு தடவை செய்வோம். வாங்க, காலை பிடிச்சிட்டு மேலே எடுத்துட்டு breathing in, breathe out and stretch to the left side. Stretch and hold.
நல்லா ஹோல்ட் பண்ணிங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த எல்போ பெண்ட் பண்ணுங்க. எல்போ மடக்குனீங்கன்னா இன்னும் டீப்பா நீங்க போக முடியும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்பு வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பயிற்சியை பண்ணலாம். அப்புறம் அழகா ரிலீஸ் பண்ணிடுங்க. செக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப மின்னுக்கு மூச்சு இழுத்துட்டு அப்புறம் மின்னுக்கு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. Hold the breath. Sorry, hold the position. Normal breathing. Normal breathing. Hold the position. இங்க இருந்து கை ரைட் ஹேண்ட் மட்டும் கீழே வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேல தூக்கிட்டு அப்புறம் ஓவர் த ஹெட். அப்புறம் உங்களோட கண்ணு வந்து மேல ஸ்டீரிங்க பார்த்து. அப்புறம் அழகா ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸிங்க. And release. Relax. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரிலாக்ஸிங்கா உடம்பு வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கு. இந்த நிலையில போனா நம்ம வந்து ஷவாசனத்துக்கும் ஷவாசனா ரிலாக்ஸிங் ஷவாசனா ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆசனா. அப்புறம் மூச்சு இழுங்க. நல்லா பிரீதிங் இன், oxygenating the body, and breathe out, relax. Breathing in, oxygenating the body, and breathe out, relax. Breathing in, oxygenating the body, and breathe out, and relax. அப்சர்வ் பண்ணிட்டு அருமையான ஒரு ஃபீலிங் உடம்புல ஃபீலிங் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்மளோட அடுத்த பயிற்சி நம்ம போகிறோம். அடுத்த பயிற்சி வந்து நம்மளோட ஸ்பைன் சூப்பரான ஒரு பயிற்சி. ஆனா இந்த யாருக்கும் ஸ்பைன் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த பயிற்சி நீங்க மேபி ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். யாருக்கு ஸ்பைன் இஷ்யூஸ் இருக்கோ நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா ரிலாக்ஸா நீங்க பண்ணணும். முதல்ல வந்து கேட் போஸ் போவோம். கேட் போஸ் உங்களோட முட்டி வந்து இடுப்பாடுக்கு இருக்கும், அந்த தூரம். உங்களோட கைகள் வந்து நம்மளோட ஷோல்டர் அளவுக்கு இருக்கும். இங்க போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து கீழே சொருவுறோம். கீழே இப்படி சொருவிட்டு இப்படி நம்மளோட லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் அவர் ஹெட் will touch the floor. இப்படி போங்க, எல்லாம் முதுவா ரிலாக்ஸா மேல போங்க. நார்மல் பிரீதிங். அற்புதமான ஒரு பயிற்சி நம்மளோட ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண. அந்த இடுப்புல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த போஸ்ட்ல நம்ம போகும்போது. அப்புறம் இந்த ஒரு போஸே போதும். ஆனா நீங்க வந்து ஒண்ணு கொஞ்சம் டீப்பா போறீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்டை வந்து உங்க லெஃப்ட் இடுப்பு நீங்க பிடிச்சிக்கலாம். ஆமா, go according to the body. உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா then just stick to this position, first pose. இந்த பொசிஷன்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க அங்க போகலாம், இல்லைன்னா இங்கே இருக்கலாம். up to you, you decide.
அது அது அந்த போஸ்ட் செய்யற பத்தி இல்ல, நம்ம ஹாப்பியா இருக்குமா செய்யும்போது, அதுதான் மேட்ரு. அப்ப இப்ப வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ல இருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் போஸ் கை ரைட் ஹேண்ட் கீழே இருக்குல்ல, இங்க இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம வந்து லைட்டா நம்மளோட ரைட் ஷோல்டரை வந்து ட்விஸ்ட் பண்ணி மேல சீலிங் பார்க்க போறோம். மேல சீலிங் பாருங்க, மேல சீலிங் பாருங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட திரும்பியும் ரிலீஸ் பண்ணிட்டு மூன் போஸ் போயிடுவோம். ஓகே, அப்புறம் ரைட் சைடு அதே தான். ரைட் ஹேண்ட் வந்து கீழே எடுத்துட்டு போயிட்டு அழகா அப்படி பார்க் பண்ணிட்டு then we enjoy the pose. Nice pose. சூப்பரான ஒரு பயிற்சி. Enjoy the pose. Senyorski. Bye. Bye. Senyor. Nice. Wonderful. Relaxing pose. Healthy for the spine. For your shoulder blade. For your shoulder. For your hips. உங்க இடுப்பு சூப்பரான ஒரு ஃபீல் பண்ணும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கைகளை வந்து பின்னாடி எடுத்துட்டு போகலாம், வேணாலும் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் திரும்பி கீழே எடுத்துட்டு வந்துட்டு லைட்டா அவங்க லெஃப்ட் ஷோல்டர் ட்விஸ்ட் பண்ணிட்டு சீலிங்க பாருங்க. லைட்டா ஃபுல்லா பார்க்கணும்னு இல்லை, லைட்டா ஜஸ்ட் ஒரு ஆரக்கண்ணில் அப்படியே லைட்டா பார்த்துட்டு அப்புறம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூன் போஸ் போங்க. மூன் போஸ்ல ஜஸ்ட் என்ஜாய் த நைஸ் ஃபீலிங். உங்களோட கவனத்தை வந்து உங்க உடம்புக்கு எடுத்துட்டு வந்துட்டு எங்க உங்களுக்கு அந்த அற்புதமான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அப்படி கவனிங்க. அப்புறம் அழகா நம்ம ஷவாசனா போயிடுவோம். அப்படி ஷவாசனா போயிட்டு அப்புறம் ரிலாக்ஸ். Breathing in, oxygenating the body and the mind. Breathe out, relaxing the body and the mind. Breathing in, oxygenating the body and the mind. Breathe out, relaxing the body and the mind. Breathing in, oxygenating the body and the mind. Breathe out, relaxing the body and relax. அழகா கவனிங்க அந்த ஃபீலிங். சூப்பரான ஒரு நிலையில இருக்கு இந்த உடம்பு. ஓகே, வெரி குட். வந்து நம்ம கேட் கவ் போஸ் போறோம். நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அந்த பிரீதிங்கை வந்து அந்த ஃபுல்லா இது பண்றதுக்கு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் பற்றாக்குறையா இருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த கோவிட்னாலையும் நிறைய பேருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையா தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த சிலிண்டர் பத்தாம இது அதுன்னு. ஆனால் ஸோ நம்ம யோகா பயிற்சி மூலயமா எப்படி ஆக்சிஜன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கு வந்து அந்த பயிற்சி நம்ம பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த பயிற்சி மூலியமா என்ன செய்யணும்னா இந்த சுவாச பையோட அதோட கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம். அந்த சுவாச பை அந்த ஆக்சிஜன் வந்து இன்னும் நிறைய அப்சர்வ் பண்றதுக்கும் ரிலீஸ் பண்றதுக்கும் அந்த
கெப்பாசிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு நல்லபடியா வேலை செய்யும். ஸோ நம்ம கேட் போஸ் போவோம். கேட் போஸ் போயிட்டு கேட் கவ் போஸ் செய்ய போறோம். உங்களோட ஆர்ம்ஸ் ஷோல்டர் வித் லெக்ஸ் ஆர் ஹிப் வித் இங்க போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா மூச்சு இழுக்கும் போது நம்மளோட நெஞ்சை வந்து உள்ளுக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம இடுப்பை வந்து மேலே தள்ள போறோம். அப்புறம் கழுத்து வந்து மேலே பார்க்க போது மூச்சு விடும் போது உங்களோட முதுகெலும்பு வந்து மேலே சீலிங்கை நோக்கி உங்க இடுப்பை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க, உங்க கழுத்தை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்பி மூச்சு இழுக்கும் போது உங்களோட இடுப்பு மேலே, உங்களோட தலை மேலே, உங்க நெஞ்சு கீழே. அப்புறம் மூச்சு விடும்போது நம்மளோட முதுகெலும்பு மேல, இடுப்பு கீழே, தலை கீழே. திரும்பி செய்வோம். பிரீதிங். இது வந்து யூ டூ as slow as you can, as slow as you can. மெதுவா புரியுதா? பிரீதிங். புரியுதா? இன்னும் 5 ரவுண்ட் செய்ய சொன்னோமா சொந்த ஒரு முயற்சியில ஸ்லோ as you can செய்யும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்க. உங்க உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெச், அந்த சுவாச பையை ஃபீல் பண்ணுங்க. முடிச்சுட்டு rest in moon pose. அழகா ஷவர் சாப்பிடுங்க. Just observe. Nice feeling the body. கடைசியா நம்ம வந்து மூச்சு பயிற்சி பண்ணிட்டு கடைசி ஒரு ஆசனம் இருக்கு. மூச்சு பயிற்சி, மூச்சு விடுங்க. Oxygenating the body and the mind. புரியுதா? Relaxing the body and the mind. உங்களுக்கு ஃபீல் பண்ணுதா அந்த வித்தியாசம்? அந்த பயிற்சி பண்ணியோடனே நம்மளோட ஆக்சிஜனேஷன் எவ்வளோ பெட்டரா இருக்கு, உடம்பு எவ்வளோ பெட்டரா லைட்டா ஃபீல் ஆகுது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ராக்டிஸ். அப்படிதான் அந்த பயிற்சி பண்ணதுதான், அதுலதான் அந்த கீயே இருக்கு. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி 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 கண்டினியூஸா பண்றோம். நம்ம என்ன செய்ய போறோம்னா ஷோல்டர் ஸ்டாண்ட் செய்ய போறோம். ஷோல்டர் ஸ்டாண்ட் யார் வந்து இஃப் யூ
pregnant or if you're having menses, இன்னைக்கு வந்து நீங்க இதை தவிர்த்துடலாம். You just observe others doing the இல்லைன்னா நீங்க வந்து பயிற்சி பண்ணலாம். யாருக்கு இதுலையோ எல்லாம் நீங்க இன்னைக்கு இதை பயிற்சி பண்ணலாம். என்ன செய்யணும்னா நம்ம 2 வழி இருக்கு. ஒன்று வந்து வால் வச்சு நம்ம அந்த ஆசனத்துக்கு பார்த்து, 2வது வழி வந்து வால் இல்லாம நம்ம பார்த்து. ஸோ உங்களுக்கு நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். எது உங்களுக்கு வேணுமோ நீங்க வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வால் இல்லாம நான் சொல்லித்தரேன். ஸோ வால் இல்லாம எப்படி செய்யணும்னா நம்ம வந்து ஒரு ரோலிங் பண்ண போறோம். குட்டி ரோலிங். ஓகே, அதுக்கு முன்ன வாங்க எல்லாம் வந்து ரோல் பண்ணுவோம். எல்லாம் அப்படி உட்காருங்க. உட்காந்துட்டு கூட சேர்ந்து ரோல் பண்ண போறோம். நீங்க முதல்ல ஒரு தடவை பாருங்க நான் எப்படி செய்யறேன்னு. இப்படி இருந்துட்டு ஜூம் ஸ்கலி மூச்சு இழுத்துட்டு அப்புறம் பின்னாடி ரோல் பண்ணிட்டு வெரி குட். நீங்க ரோல் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தலை வந்து தலையில படாது. தலை வந்து டக்கின் பண்ணிடணும். ஸோ பாருங்க, மூச்சு நான் வந்து கீழே இறங்கும் போது ஸோ என் தலை கீழே படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களோட தலை வந்து எப்பயுமே தலையை படவே படாது. ஓகே, ஸோ இந்த 3 ரவுண்ட் நம்ம செய்வோம். 3 ரவுண்ட். வெரி குட், சூப்பர், ஆசம். இப்ப இத பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆசனத்துக்கு போறோம். ஸோ நீங்க நான் 2த்தையும் காமிக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க வந்து முடிவெடுங்க எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஆக முக்கியம் எந்த மெத்தட் பயப்பட முக்கியம் இல்லை. ஆக முக்கியம் சேஃப்டியா செய்யணும், நிதானமா செய்யணும், உடம்ப சொன்ன பேச்சு கேட்டு செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் இதேதான். ஸோ ரிப்பீட்டு தூக்கு போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க, திரும்பி காமிக்கிறேன். எப்படி போறோம், இப்படி போயிட்டு தூக்கிட்டு அப்படியே நிற்க வேண்டியதான். கீழே இறங்கும் போது இது பிடிச்சிட்டு முதுவாக இறங்கணும். முதுவா டபுடின்னு விட்டுறக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. அப்படி விடக்கூடாது. ரிலாக்ஸா இடுப்பு ஒண்ணுதான். aprox tak satu kali. So tamam. Kita tama itu semua sound effect. Kita kasih bawa jalan cantik-cantik. Okay, ini first technique. Second technique, wall packet. Wall packet na wall kita போயிட்டு அதுல வால் சைடு போயிடணும். அப்படி வால் சைடுல போயிட்டு அப்புறம் காலை வந்து இப்படி வச்சு இந்த காலி மேல தூக்கிட்டு வந்துதான். அப்புறம் உங்களோட buttocks and your wall no gap, so you are just close to the wall. அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட ஹீல்ஸ் இருக்குல்ல, ஹீல்ஸ் வச்சு நீங்க வந்து மண்டாக்கி குணம் மாதிரி நீங்க மண்டாக்கி வால் நீங்க ஹைட் பண்ண போறீங்க. ஸோ அழகா உங்களோட ஹீல்ஸ் வச்சு நீங்க இதுலயே இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். இது வந்து 2வது மெத்தட். இடுப்பை மேல தூக்காம இப்படி கூட இருக்கலாம், இது 2வது மெத்தட். அப்புறம் 3வது மெத்தட் வந்து லைட்டா அப்படி தூக்கிட்டு அப்புறம் உங்களோட கைகளை வச்சு இடுப்பை பிடிக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு லேக் வந்து சப்போர்ட்ல இருக்கும், ஒரு லேக் மேல இருக்கும். அப்புறம் என்ன இன்னொரு லேக்கும் மேல எடுத்துக்கலாம், என்ன அப்படி சப்போர்ட்ல வச்சுக்கலாம். அப்புறம் அழகா கீழே எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்துட்டு சைட்டுக்கு போயிட்டு அழகா மூன் போஸ் போயிட்டு இருந்தா மூன் போஸ். ஓகே, mari kita mulakan. Ala kamera தரங்க, jangan shy. இந்த ஆசனம் வந்து நம்ம பயிற்சி பண்ணுவோம். ஓகே,
அங்க யார் யாரு பயிற்சி பண்ண போறீங்களோ நீங்க பயிற்சி பண்ணலாம். With the wall or without the wall, no problem. எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்றது வந்து உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஓகே சுடா மாசா சை துரோன் அப்படின்னு அழகா கீழே இறங்கிட்டு வந்தான். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. இது ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க. இந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளோட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ், நம்மளோட உடம்புல இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணோம். நம்மளுக்கு நேச்சுரலா ஒரு யூத்ஃபுல்னஸ் கிடைக்கும். நம்ம கண்ணு வந்து க்ளோ பண்ணோம், நம்மளோட முகம் க்ளோ பண்ணோம். அந்த ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். அவ்வளோ ஒரு நன்மைகள். நம்மளோட நம்மளோட சிஸ்டம் வந்து ஒழுங்கா திரும்பியும் அது வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்கு. நீங்க அப்புறம் கிளாஸ் முடிச்சு நீங்க சர்ச் பண்ணலாம். பெனிஃபிட் ஆஃப் ஷோல்டர் ஸ்டாண்ட், சர்வாங்காசனா பெனிஃபிட்ஸ். அந்த பயிற்சி முடிச்சோடனே என்ன எங்க போனோம், நீங்க மூன் போஸ் போங்க. மூன் போஸ் போங்க. ஏன் அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து கீழே தானே போகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். யூ கோ டு மூன் போஸ் அண்ட் யூ ரெஸ்ட். And just enjoy the wonderful feeling slowly. Yes, very good Kugan. Slowly must bring down. முதுவா எடுத்துட்டு வரணும். வெரி குட் கிருஷ்ணா, வெரி குட், வெரி குட் அன்பருவி, அபினேஷினி, வெரி குட் ஸ்ரீ, அழகமேமா சூப்பரா செஞ்சீங்க. ஓப்போ ரேனோ 2F நல்லா செஞ்சீங்க. உங்க பேர் நீங்க போடல. ராமச்சந்திரன் சூப்பரா செஞ்சீங்க. அம்மா ரொம்ப நல்லா செஞ்சீங்கம்மா. ஜனனி வெரி குட். பிரேமா அக்கா வெரி குட், சூப்பர். கலைவணி அம்மா சூப்பர். திவ்யா வெரி குட். ஓகே, அப்புறம் அழகா மூன் போஸ்ட்ல இருந்து அழகா ஷவாசனத்துக்கு அப்படியே போயிட்டு இருந்தான். ரிலாக்ஸா ஷவாசனம். இப்ப அந்த ஷவாசனா எந்த அளவுக்கு ஒரு சுகம் கொடுக்குதுன்னு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் அதுல ஷவாசனத்துல ரெஸ்ட் பண்றது. சும்மா அப்படியே படுத்து பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. சூப்பரான ஒரு ஃபீலிங். அவ்வளோ ரிலாக்ஸிங்கா. நீங்க உங்க உடம்பு வேற எதுவும் இல்லை. Just you and your body and your mind and your heart. உங்க கூட நானும் ஜாயின் பண்றேன் ஷவாசனத்துல. நம்ம வந்து இப்ப டீப்பா போலாம். முதல்ல வந்து நம்மளோட உடம்ப கவனிப்போம். மனசார ஒரு சங்கல்பம். இந்த யோகா பயிற்சி மூலியமா நான் முழு அனுமதி கொடுக்குறேன். என் உடம்பு வந்து மன ரீதியாக, உடல் ரீதியாக, புத்தி ரீதியாக நல்லா பயனடைறதுக்கு நான் முழு அனுமதி கொடுக்குறேன். I allow myself to enjoy an excellent state, physical, mental, emotional health through the practice of yoga. அப்புறம் அப்படியே கவனிங்க, உங்க உடம்ப கவனிங்க. உங்க உடம்பு வந்து முதுவாக உங்க கவனத்தினால அது முதுவா அப்படியே ஹெவியாகி அப்படியே ஒட்டிக்குது தரையில, அப்படியே ஒட்டிக்குது. இப்போ வந்து உங்க கவனத்தை மறுபடியும் மாற்றி அதை அப்படியே மேலே எடுத்துருவாங்க. லைட்டா அது உடம்பு ஒரு வெளிச்சு மாதிரி லைட்டாகி அப்படியே லைட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ளோட்டிங் மாதிரி. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. முதல்ல கவனத்தை வந்து மூச்சுக்கிட்டு எடுத்துட்டு போவோம். மூச்சு இழுத்து உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 2 3 ஹோல்ட் பண்ணுங்க.
மூச்சு விடுங்க, lungs contract. 1, 2, 3, hold. Breathe in. 1, 2, 3, hold. Breathe out. 1, 2, 3, hold. Breathe in. 1, 2, 3, hold. Breathe out. 1, 2, 3. Normal breathing. உங்க கவனத்தை வந்து உங்களோட வயிறுக்கு எடுத்துட்டு போங்க. நீங்க மூச்சு இழுக்கும் போது அந்த ஒரு குட்டி மாற்றம் தருது வயிறுகிட்ட. மூச்சு விடும்போது ஒரு குட்டி மாற்றம் தருது. மூச்சு இழுக்கிறீங்க, ஒரு குட்டி மாற்றம். மூச்சு விடுறீங்க, ஒரு குட்டி மாற்றங்கள் தருது. அப்புறம் உங்க கவனத்தை வந்து உங்களோட லங்ஸ்க்கு எடுத்துட்டு போங்க. மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. நார்மல் பிரீதிங். உங்களோட கவனத்தை உங்க மூக்குக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த மூச்சு அப்படி கவனிங்க. ஆக்சிஜன் உள்ளுக்கு போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. Relax your right thumb, forefinger, middle finger, ring finger, pinky finger, all 5 fingers. Relax your palm, back of your palm. Relax your wrist, relax your lower arm, elbow, upper arm, right armpit, right hip, right waist, right thigh. Relax your right knee, calf muscle, feet, up of the feet, back of the feet, first toe, second toe, third toe, fourth toe, toe. All 5 toes relax. The entire right side relax. Relaxing the left side, left thumb, forefinger, middle finger, ring finger, pinky finger, all 5 fingers, palm, back of the palm, wrist, lower arm, elbow, upper arm, armpit, left hip, left waist, left thigh, left knee, left calf muscle, left ankle, left feet, all 5 toes. Entire left side now relax. Right and left relax. And body relaxing the right buttock, left buttock, lower back, middle back, upper back. Relaxing the spine. Right shoulder blade, left shoulder blade. Right shoulder, left shoulder.
relaxing the shoulder blade, back of the neck, back of the head, top of the head, forehead, right temple, left temple, right eyebrow, left eyebrow, right eyelid, left eyelid, right eye, left eye, right nostril, left nostril, right ear, left ear, lip, tongue, jaw, neck, right side of the chest, left side of the chest, abdomen, lower abdomen, and pelvic floor. As you breathe in naturally, count 21. As you breathe out, 21. As you breathe in, 20. As you breathe out, 20. As you breathe in, 19. As you breathe out, 19. Count all the way until you reach number 1. Always do our best to follow the principles in yoga, the yamas and the niyamas. Satya, to be truthful. Ahimsa, to be kind, to practice non-injury. Asteya, non-stealing, having original ideas and crediting others that's due for their ideas. Aparigraha, non-possessiveness, not being possessive to people or to belongings. And brahmacharya, managing the senses, eating well, sleeping well, communicating well, having a balance in everything that we do. It's just a part of brahmacharya. And slowly we come back to where we are, back in our practice in your house, yoga nidra. Slowly move the fingers and the toes. Bring the hands over the head. Give yourself a nice deep stretch. Slowly coming back and turning to the side and just enjoy the nice feeling for a while.
Wonderful feeling to your body. Slowly come up. Good health, peace, love, joy, happiness. நம்ம குடும்பத்தினர் உலகத்தில் இருக்க எல்லா பேருக்கும் பிரபஞ்சம் நன்மையை கொடுத்து நல்லதே நினைச்சு நல்லதே யோசிச்சு நல்லதே செஞ்சு நல்லதே பெறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். இந்த வாழ்க்கையில நம்ம சமுதாயம் முன்னேறி நம்ம சமுதாயம் நல்ல ஒரு சிறந்த சமுதாயமா மாறி நம்ம பண்ற ஒவ்வொரு முயற்சியும் அந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்லபடியாக ஆக்கி ஒரு சிறப்பான சமுதாயமா நம்ம மாறணும். நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு பேரும் ஒற்றுமையா இருந்து நம்ம வாழ்க்கையை மாற்றலாம், நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்றலாம். எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணி நன்மை பெறுவோம். வாழ்வோம், வாழ்விப்போம். பண்ணிட்டு நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாங்க ஒரு குரூப் பிக்சர் எடுப்போம். நம்ம குரூப் பிக்சர் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு குட்டி ரிக்வெஸ்ட் அனைவருக்கும். ஒரு 2 மாசம் நம்ம வந்து பயணத்தை தொடங்கிட்டு இருக்கோம். ஒரு ஆசிரியரா ஒரு ஃப்ரெண்டா வச்சுக்கோமே, உங்களோட ஷேரிங் நான் கேட்க விரும்புறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 2 மாசத்துல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, இல்லை வந்து மாற்றம் இல்லையா, பயன் அடைஞ்சீங்களா, பயன் அடையலையா, எதுனாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அது நீங்க பகிர்ந்துக்கிட்டா எனக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். உங்க மூலியமா நான் நிறைய கற்றுக்கலாம். அண்ட் அதை வச்சு நான் வந்து இன்னும் எப்படி உங்களுக்கு வேற எப்படி நம்ம பெட்டரா சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் யோசிக்கலாம். ஏன்னா தடவை வந்து நிறைய ரேஞ்ச் ஏஜ் குரூப் நான் சொல்லித்தரேன். பொதுவாக வந்து ஒரு சர்டன் ரேஞ்ச் தான் நான் சொல்லி தருவேன். இது வந்து ஃப்ரீ கிளாஸ்னால ஒரு 10 வயசு நினைக்கிற ஒரு 12-13 வயசுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ எல்லா பேர்த்தும் கேட்ட பண்ற மாதிரி சொல்லி தருது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக வந்து ஒரு 30 to 40 இல்லை 30 to 50 years ஓல்ட் இந்த ரேஞ்சில் தான் சொல்லி தருவேன். ஸோ உங்களோட ஷேரிங்கும் நீங்கள் பண்ணலாம். பண்ண போறீங்கன்னா பண்ணலாம், இல்லைன்னா இட்ஸ் ஓகே. ஆனால் இப்போ வந்து ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கோம். வாங்க, யார் வந்து ஷேர் பண்ண போறீங்களோ ஷேர் பண்ணலாம், இல்லை நீங்கள் குரூப்பில் கூட ஷேர் பண்ணலாம். இது வந்து ஃபீட்பேக். ஏன்னா ஃபீட்பேக் இருந்தால் தான் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வழி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஒன்றும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நானும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நம்ம அடுத்த வாரம் நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி நன்றி மாஸ்டர். நன்றிமா, நன்றி. ரொம்ப சிறப்பாக நன்றி 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 மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இருக்கு மாஸ்டர், நீங்க செய்யறது நல்லா எல்லாம் செய்ய முடியுது. உடம்பு நல்லா இருக்கு. உங்களோட இதெல்லாம் எல்லாம் எங்க வயசுக்கு எல்லாம் கரெக்டா நல்லா இருக்கு, செய்யறது கரெக்டா, எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றிமா, நன்றி. கை கால் எல்லாம் நல்லா இருக்கு, ரத்த ஓட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா செய்யறோம், மகிழ்ச்சியா செய்யறோம். ஞாயிற்றுக்கிழமை வருமோ அந்த டைம் கணக்கா வந்து எஞ்சி செய்யறோம். அந்த சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. அந்த கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். ஐயோ நம்ம யோகா செய்யணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், கை கால்லாம் நல்லா இருக்கணும், இறைவன் கொடுத்த கை கால்லாம் நம்ம நல்லா பத்திரமா வச்சுக்கணும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கலைவாணி. வணக்கம்மா. வணக்கம் சரஸ்வதிமா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு கலந்துக்க முடியல அப்படின்னு. ஏன்னா ஆபீஸ்ல இருக்கிறோம் வேலை. ஓகே. ஆனா நான் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, இந்த யோகா பயிற்சி செய்த பிறகு உடம்பு வந்து ரொம்ப ரிலாக்ஸா, இன்னொன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு ரொம்ப நல்லா நடக்கலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா நடக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம்.
உண்மையிலேயே அருமையான ஒரு பயிற்சி, எங்களுக்கு உண்மையிலேயே பயனாக இருக்கின்றது. எல்லார் சார்பிலும் நான் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நன்றி மாஸ்டர். நன்றி, ரொம்ப நன்றிமா. நன்றியா. நன்றி. ஒரு ஃபீட்பேக் கேட்கணும். அந்த டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்ல நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் திறக்கணுமா? எது உங்களுக்கு பெட்டரா இருக்கு? அது ஏன்னா அங்க ஃபீட்பேக் வந்து அங்க ரிப்ளை ரொம்ப குறைவா வருது. நீங்களாம் அங்க பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ நீங்க எது உங்களுக்கு வேணும், வாட்ஸ்அப்பா டெலிகிராமா? டெலிகிராம் மாஸ்டர். டெலிகிராம் மேபி தான். நீங்க அந்த சேட் பாக்ஸ்ல போடுங்க வாட்ஸ்அப் டெலிகிராம், அப்ப நான் அது கவுண்ட் பண்ணி நான் தெரிஞ்சிடும் எது வந்து உங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா நான் இன்னும் இன்டராக்ஷன் நான் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குரூப்ல. பொதுவாக 1 week தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இன்னும் எதுனாலும் சரி, நீங்களும் அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்குள்ளேயே நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ளேயே நீங்க ரிவிஷன் கிளாஸ் வச்சுக்கலாம், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாமே. ஓகே, வணக்கம் மாஸ்டர். வணக்கம்மா. வணக்கம். இந்த யோகா பிராக்டிஸ்னால இட் கிவ்ஸ் அஸ் an awareness. நம்ம உடம்ப பத்தி நம்மளுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு நாள்ல வந்து ரொம்ப பிஸியா மத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இந்த யோகா கிளாஸ் வர்றதுனால we are connected with our body. இப்ப நம்ம அந்த we can appreciate our body. நீங்க சொல்றீங்களா அந்த கால் பாதம் அதெல்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு டைம் நம்ம உடம்புக்காண்டி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த யோகா டைம் மூலியம் தான். அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். And we look forward to the classes. Thank you so much. நன்றிமா, ரொம்ப நன்றி. வணக்கம் மாஸ்டர். வணக்கம்மா. வணக்கம். ராமச்சந்திரமணி பேசுறேன். வணக்கம்மா. இந்த யோகா சனத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல எனக்கும் உடம்பு கொஞ்சம் ஒரு துணி கூட புளிய முடியாது. ஆனா எப்ப வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேனோ அந்த விரல்ல இருந்து எனக்கு என் விரல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாதம்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு மாஸ்டர், ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் நல்லா தெரியுது அந்த ஃபீலிங், எப்படி ஆரம்பத்துல எப்படி இருந்தாலும் இப்ப எப்படி இருக்கிறேன்னு. இந்த பயிற்சி வந்து நான் டெய்லி செய்யறேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு கணவரோட எழுந்திரிச்சு 4 மணிக்கு நான் டெய்லி செய்யறேன் இந்த பயிற்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு ஒரு டைம் எடுத்து நான் செய்யறேன்ட்டுன்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் மாஸ்டர். ஏன்னா எனக்கு வெளியே அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் செய்யறத விட இன்டோர் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையிலே நானும் இங்க பிள்ளைங்கிட்டே நான் சொல்றேன், இந்த மாதிரி கூட இருந்து செய்யுங்க அப்படின்னு. இப்பல இருந்தே இந்த வயசுல இருந்து செஞ்சா எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லா கணக்கா கொண்டுட்டு வரலாம், நம்ம கை காலும் நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ இந்த மூலியமா எனக்கு ரொம்ப 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 பலன் அடைஞ்சிருக்கேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி. நான் உங்ககிட்ட டெலிகிராம் மூலியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு, இங்கே நீ பேசிற உன்னோட பிரச்சனைய என்னன்னு அப்படின்னு. நான் டெய்லி செய்யறேன் மாஸ்டர். டெய்லி இந்த 2 மாசம் ஒரு நாள் கூட நான் விடல. அன்னாடிக்கும் அந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப 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 உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. நான் சொல்லுவேன், இப்ப என்னோட உடம்பு என்னோட ஏஜுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கிறேன் அப்படின்னு நானே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லா பேருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்களாம் அங்க கிளாஸ்க்கு ஆள் வந்தாதான் நான் சொல்லி தர முடியும். நான் ஒண்டியா ஒன்றும் சொல்லி தர முடியாது. யாருமே வரலன்னா நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ வர்றதுக்கு நன்றி, உங்களோட பயிற்சிக்கு நன்றி. அந்த மாற்றம் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். இப்போ நீங்க எல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஓகே, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க ஹெல்த் பெட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கு. அதே டைம்ல அப்படி மேபி சில பேர்த்துக்கு வந்து மாற்றங்கள் இருக்காது, அதுவும் ஷேர் பண்ணலாம். அதுவும் நான் வந்து என்ன சொல்லுவாங்க லேர்னிங்கா நான் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி அம்மா. உங்க பேருமா? என் பேர் சாந்தி. ரொம்ப நன்றி சாந்தி அம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க மாஸ்டர், ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லும் போது இனிமையா இருக்கு. நன்றி ஐயா, நன்றி. இன்னும் நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன்.
பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் என்ன வழி கொடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம நம்ம தொடங்கிக்கிட்டே இருக்கோம் தான் நம்மளோட பயிற்சி. அந்த ஒரு இது என்னது நான் பார்த்தேன். அன்னைக்கு மாஸ்டர் இந்த ப்ரோக்ராம் கூட நான் பார்த்தேன் மாஸ்டர். என்னங்க போன வாரம் அந்த ப்ரோக்ராம் ஒரு 9 o'clock அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சுல. ஆமா, யோகா யோகாட அந்த மணிசேகர் மாஸ்டர் மணிசேகர் பேசுறது. அது கூட ஆமா. நான் ஃபுல்லா கேட்டு முடிச்சேன் மாஸ்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமும். ஆமா, எப்படி இருந்துச்சு? எனக்கு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கறது, இவங்க பேசுறது, அவரு எப்படி ஆரம்பத்துல வந்ததுல இருந்து எல்லாம் சொன்னது வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த கிளாஸ்ல எல்லாம் சில கிளாஸ் காட்டிக்கிட்டு இருந்தார்ல, எல்லாம் செய்யற பயிற்சி எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சயின்ஸ் நம்ம மூலியமா வந்து சொல்லுங்கம்மா. நல்ல சயின்ஸ் மூலியமாவும் என்னென்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு பேசுறாங்க அவங்க 2 பேரும், அந்த டாக்டர்ஸ் 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப அந்த சந்தோஷம். ப்ரோக்ராம் அடுத்தது செகண்ட் செக்ஷன் வருதுன்றாங்க. அது எப்பன்னு தெரியல, பாப்போம். ஆக்சுவலி யோகால வந்து நிறைய இருக்கு நண்பர்களே. யோகால வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரது நினைக்கிறேன் ஒரு 2% தான். ஒன்னும் களத்துல இறங்கல. நம்ம களத்துல இறங்குறதுக்கு நம்ம எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு நம்ம பயிற்சி பண்ணும்போது களத்துல நம்ம இறங்க முடியும். இறங்கும் போது இந்த உடம்பு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த உடம்பு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நம்ம எல்லாம் இப்ப தயாராகிட்டு இருக்கோம். இந்த யோகத்துல இருக்கிற பிராணாயாமா, தியானம், அப்புறம் அந்த கான்சென்ட்ரேஷன் டெக்னிக், அந்த நம்ம இப்ப யோகால வந்து இந்த சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு வந்து இமோஷனல் பேக்கேஜ் இருக்கும். நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள் அப்படியே கேரி பண்ணி நம்ம மனசுல வச்சு அடக்கி வச்சிருப்போம். சில நேரத்துல யார்ட்டையும் சொல்ல முடியாது. பக்கத்துல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சொல்ல முடியாது, பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியாது, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. இவ்வளோ சேட்னஸ் நேரத்துல நம்ம மனசுல வச்சிருப்போம். அதை வந்து வெளியாக்க முடியாம. ஸோ அதெல்லாம் வந்து யோகா மூலியமா ரொம்ப ஈஸியா விளையாக்கிடலாம். அது ஈஸியா விளையாக்கும் என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடந்து நீங்க நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்காங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இமோஷனல் பேக்கேஜ் இருக்கு, ட்ராமா, சண்டை, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சில நேரத்துல அது எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா பிரச்சனை இல்லை. சில நேரத்துல உள்ளிக்கே வச்சுக்கிட்டோம்னா இப்படி அடக்கி வச்சு அதுதான் வந்து ஒரு கடத்துல வந்து ஒரு சீக்கா வந்து அமையுது. ஏன்னா அப்படி மன அழுத்தம். ஸோ இந்த யோகா மூலியமா இதை வெளியாக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய என்ன சொல்லுவாங்க டெக்னிக் இருக்கு. நான் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நம்ம கூட விரைவில் இந்த கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லா பேத்துக்கும் நான் இந்த டெக்னிக் நான் பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஸோ ஷேர் பண்ண அனைவருக்கும் நன்றி. வேற விஷயம் ஷேர் பண்ண போறீங்கன்னா ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கேன் ஸ்டே, தி ரெஸ்ட் ஒன் ஸ்டே கேன் ஸ்டே. இல்லைன்னா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர். நன்றி 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 மாஸ்டர். நன்றி மாஸ்டர். நன்றி நன்றி ஐயா. நன்றி. நன்றி மாஸ்டர். நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. இது உங்க டாக்டர் சொல்லுங்க. நான் கிளாஸ் போயிட்டேனே. அவங்க அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண சொன்னாங்க. அவங்கள்ட்ட சொல்லிருங்க நான் சத்துரை எடுத்துட்டு போயிட்டேன் கிளாஸ்ன்னு சொல்லுங்க. சத்துரை 7 o'clock அந்த ஸ்லிமிங் கிளாஸ் வந்து சத்துரைக்கு எடுத்துட்டு போயிட்டேன். Saturday 7 o'clock morning, sir? Yes, correct. Oh, Saturday morning. So, அப்ப அடுத்த வாரம். Yes. Thank you. Thank you.